ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் போடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நாம் இன்றைக்கி ஜேகேவோட ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து அவங்க ஃப்ரெண்டோட பர்த்டே அப்படின்னு வந்து சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி அவங்க ஃப்ரெண்டோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யாருன்னா தட்சா அவங்க பேர். ஸோ கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு மினி ஹாப்பி பர்த்டே என்னோட சார்பாகவும், பிடிஎஸ் சார்பாகவும், அண்ட் நம்ம சேனல் ஃபிக்ஸி சார்பாகவும் அவங்களுக்கு மினி ஹாப்பி பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற மற்ற ஃபிக்ஸிஸ் யாருக்காக இருந்தாலும் அவங்களுக்கும் மினி ஹாப்பி பர்த்டே. அண்ட் வந்து என்னோடய டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அன்கட் சீனோட டெலகிராம் சேனலும் அண்ட் எஃப்எஃப்க்குன்னு தனியாக ஓப்பன் பண்ணியிருக்கிற டெலகிராம் சேனல் லிங்க்கும் அண்ட் என்னோடய இன்ஸ்டா லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அங்கே வீடியோஸ் போய் பாருங்கள். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டடிக்கலாக போகலாம். மீட்டிங் மை எக்ஸ் as பிஸ்னஸ் பார்ட்னர், இதுதான் வந்து டைட்டில். ஆக்சுவலி இது வந்து நான் வேறு லைக் நார்மலாக ஒரு ஒன் ஷார்ட்டாக போடலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். பட் ஆனால் அவங்க ரெக்வஸ்ட்னும் கேட்டிருந்தாங்க. ஸோ சரி நம்ம இது ரெண்டுத்தையுமே ஒரு கொலாப் கொடுத்து ஒன்றா போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நான் இன்றைக்கி வந்து போடுறேன். இதை வந்து சஜஸ்ட் அதாவது கேட்ட ரெக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இன்ட்ரோக்குள்ளே போயிடலாம். நீங்களும் ஜேகேவும் லைக் வந்து காலேஜ்லேருந்து லைக் ஸ்கூலில் இருந்தும் காலேஜ் வரைக்கும் அவ்வளோ வந்து ரொம்பவும் லவ் பண்ணி இருந்திருப்பீங்க. அதனாலயோ என்னவோ தெரில, ஒரு பெரிய சண்டை நடந்து 2 பேருமே வந்து பிரேக்கப் ஆகியிருந்திருப்பீங்க. லைக் வந்து ஒரு 4 to 5 years ஆகியிருந்திருக்கும். இதுதான் இப்போதைக்கு தான் இன்ட்ரோ. ஸோ மீதியெல்லாம் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஜங்குக்கோட ஸ்டைலில் இருந்து ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஜங்குக்கு வந்து அவரோட ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, அவரோட கேபினில். ஸோ ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு டோர் நாக். யாருன்னா லைக் வந்து நம்ம ஜங்குக்கோட செக்ரட்டரி தான். அவங்க தான் வந்து டோர் நாக் பண்ணுறாங்க. அவங்க வந்து யார் அப்படின்னா வந்து ஷாம்லா. ஸோ அவங்க தான் டோர் வந்து நாக் பண்ணுறாங்க. ஜேகேவும் கம்மின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷாம்லா யார் அப்படின்னா வந்து ஜேகேக்கும் உங்களுக்கும் வந்து ஃப்ரெண்டு. சரியா, 2 பேருக்குமே ஃப்ரெண்டு. அவங்க வந்து ஒர்க் வந்து ஜேகேவோட செக்ரட்டரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து உள்ளார வராங்க. சார் சொல்லுங்கள் சார், இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் கொலாப் மீட்டிங் இருக்குது, அதான் வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம், ரிமைண்டர் கொடுக்கலான்னு வந்திருக்கு சார். எத்தனை மணிக்கு? லைக் வந்து லன்ச், நீங்கள் வந்து மீட்டிங் முடிச்சுட்டு லன்ச் அவங்க கூட சாப்பிட்ற மாதிரி தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க சார். ஓ ஓகே, அப்படியா? சரி, யாரோட மீட்டிங்? எந்த கம்பெனி? அவங்க வந்து ஷாம்லா சொல்ல வராங்க. பட் ஆனால் அதுக்குள்ளார வந்து இன்னொரு ஆஃபீஸ் எம்ப்ளாயி வந்து சார் இந்த ஃபைல் ரொம்ப அர்ஜென்ட்டு, அதை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து சரி ஷாம்லா நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அவங்களும் வந்து யார் என்ன அப்படின்ட்டு சொல்ல முடியலை. ஸோ அவங்க வெளியில் போய் என்ன ஆக போகுதோ, பிரிஞ்ச ரெண்டும் ஒன்று சேரும்போது என்ன ஆக போகுதோ, சந்திக்கும்போது கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும், ஏன் தலை ஊர்லாமல் இருந்தால் சரி அப்படின்னு ஷாம்லாவும் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜங்குக்கு வந்து கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அவர் என்னென்னா ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லைக் வந்து மீட்டிங்க்கு டைமும் ஆயிடுச்சு. ஸோ லைக் வந்து யார் வந்து பிஸ்னஸுக்காக வந்து வந்திருக்காங்களோ ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி மீட்டிங் ரூமில் வந்துட்டாங்க. இப்போ ஷாம்லா தான் வந்து ஜேகே கூப்பிட்றதுக்கு வராங்க. டோரை நாக் பண்ணிட்டு உள்ளார வராங்க. சார், என்ன ஷாம்லா, டைம் ஆச்சு மீட்டிங்க்கு, ஆல்ரெடி அதர் கம்பெனிலேருந்து வந்துட்டாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஓ ஓகே, நான் வந்துடுறேன் அப்படின்னு வந்து ஜங்குக்கும் இந்த ஸ்மோக் பண்ணதை வந்து ஆஃப் பண்ணிட்டு தூக்கி போட்டுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு சூயிங்கம்மா எடுத்து மென்னுக்கிட்டே வந்து போகிறாரு. ஸோ ஸ்மெல் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அதை வந்து ஸ்மெல் பண்ணிட்டே போகிறாரு. ஸோ அங்கே எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டைம் ஆகுது, ரொம்பவும் லேட் ஆகுது. லைக் வந்து அவங்க வந்து ரொம்ப நேரம் ஆகியிருந்திருக்கும். ஸோ ஜங்குக்கு வந்து லேட்டாக தான் வந்து வராரு. அங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தவங்களுக்கு வந்து செம்ம காண்டு. அவங்க வந்து அங்கே வந்து மேனேஜர்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து சவுண்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க.
என்னது இது? இப்படி தான் உங்க கம்பெனி சிஇஓலாம் ஒர்க் பண்ணுவாங்களா? உங்க கம்பெனிக்கு கொலாப் பண்றதுக்காக தானே வந்திருக்கோம். இப்படி தான் வந்து எங்களெல்லாம் வெயிட் பண்ண வைப்பாங்களா? அ இதுதான் உங்க கம்பெனி சிஇஓட டைமிங் மேனேஜ்மெண்ட்டா? கொஞ்சம் கூட சென்ஸ்ன்றது அந்த சிஎம் சாரி சிஇஓக்கெல்லாம் இருக்காதா? என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க? இந்த மாரி ஒரு கம்பெனி கூடவா நாங்கலாம் கொலாப் பண்ணணும்? அப்படின்ற ஒரு அவசியம் எங்களுக்கு தேவையே இல்ல. அப்படின்ற மாரி வந்து அவங்க பேசிட்டு திரும்புறாங்க. பார்த்தா லைக் வந்து ஜங்குக் அங்க தான் நின்னுட்டுருக்காரு. அவர் வந்து எல்லாத்தையும் கேட்டுருந்துருப்பாரு. பார்த்து ஜங்குக்கும் ஷாக்கு. லைக் வந்து யாரு வந்து ஜங்குக்க பார்க்குறாங்களோ அவங்களுக்கும் ஷாக்கு. ஏன்னா வந்து 2 பேருமே வந்து அது வந்து நீங்க தான். ஸோ வந்து அ ஷாக்கு. இவன் இங்க எப்படி? இவன் இங்க எப்படி? அப்படின்ற மாரி தான் 2 பேருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சார் சார் வந்துட்டீங்களா சார்? வாங்க சார். சாரி மேடம் சிஇஓ வந்துட்டார் மேடம். ப்ளீஸ் மேடம். கொலாப்லாம் வந்து கேன்சல் பண்ண வேண்டாம் மேடம். ப்ளீஸ் மேடம். அப்படின்ட்டு வந்து அந்த மேனேஜர் சொல்லும்போது தான் வந்து லைக் வந்து புரியுது. ஓஹோ! இவன் தான் அந்த சிஇஓவா? இவன் கூடயா வந்து நான் பிஸ்னஸ் பண்ண வந்தேன்? அப்படின்ற மாரி வந்து உங்களுக்கு இருக்கு. ஜங்குக் ஸ்மிர்க் பண்றாரு. ஓஹோ! ஆடு வசமா வந்து மாட்டுதே! அப்படின்ற மாரி தான் அவரு உங்கள பார்க்குறாரு. ச்சீ! என்ன இவ்ளோ கேவலமா பார்க்குறான். இவன் கூடலாம் என்னால ஒர்க் பண்ணிட்டுருக்க முடியாது. இத பாருங்க மிஸ்டர் மேனேஜர், என்னாலலாம் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்க முடியாது. இந்த மாரி இர்ரெஸ்பான்சிபிள் சிஇஓ கூடலாம் என்னால ஒர்க் பண்ணிட்டுருக்க முடியாது. கொலாபரேஷன கேன்சல் பண்ணுங்க. அப்படின்ட்டு வந்து நீங்க சொல்றீங்க. உடனே ஜங்குக்கு, ஓ! தாராளமா பண்ணுங்க. எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆல்ரெடி உங்க கம்பெனி உங்க கம்பெனிய பார்த்தேன். இப்ப தான் ஸ்டார்ட் அப் எல்லாம் பண்ணி ஓரளவு நல்லா வந்துட்டுருக்கீங்க போலயே! நீங்க எங்ககிட்ட கொலாப் கேன்சல் பண்ணா எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. அது உங்களுக்கு தான் பாதிப்பு. நீங்க தாராளமா கொலாப கேன்சல் பண்ணிட்டு போலாம். அப்படின்ற மாரி ஜங்குக் பேசுறாரு. எஸ் நீங்க இப்ப ரீசென்ட்டா தான் வந்து லைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டுருக்கு. இப்ப நீங்க கொலாப வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா, அது மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பேக்லாஷா ஆகிரும். அப்படின்றதுனால நீங்களும் வந்து அ என்னடா பண்றது? அப்படின்ற மாரி தான் இருக்கீங்க. ஜங்குக்கு நக்கலா, என்னாச்சு? அப்படியே வந்து போறேன், போறேன் கேன்சல் பண்ணேன்னு சொன்னீங்க. பண்ணலையா? அப்படின்ற மாரி வந்து அ ஜங்குக் வந்து நக்கலா கேட்குறாரு. ஷாம்லா அக்கா, ஐயோ! டேய் ஜங்குக்கு வேண்டான்டா, ஏன்டா அவள உசுப்பேத்துற? பாவம்டா பயபுள்ள அப்படின்ற மாரி தான் வந்து ஷாம்லா பார்த்துட்ருக்காங்க. அ உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரில. ஐயோ! இப்போ இல்ல பரவால்ல. டேமேஜ் ஆனாலும் பரவால்ல. அப்படின்ற மாரி நீங்க வந்து எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்ல. இந்த மாரி ரெஸ்பான்சிபிள் சிஇஓ திமிரா பேசுறவன் எவனும் வந்து என் கொலாப் பண்றதுக்கு நான் தயாரா இல்ல. அப்படின்ற மாரி நீங்க வந்து சொல்லிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு காண்டாகுது. ஏன்னா வந்து நீங்க அடிபணிஞ்சு போவீங்கன்னு நெனச்சிருந்திருப்பாரு. ஆனா நீங்க வந்து அத பண்ணல. ஆல்ரெடி வந்து நீங்க தான் வந்து பிரேக்கப் பண்ணி இருந்திருப்பீங்க. இப்ப அகைன் வந்து நீங்க வந்து இந்த மாரி பேசுறது செம்ம காண்டாகுது ஜங்குக்கு. அது மட்டும் இல்லாம அவரு வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்கள சாரீல பார்க்குறாரு. அப்பதான் நோட்டீஸ் பண்றாரு நீங்க சாரீல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அவருக்கு வந்து அப்படியே அந்த மூடு சேஞ்ச் ஆகுது. ஆ என்னம்மா இருக்கா சாரீல? அப்படின்ட்டு அவர் லிப்ஸ் எல்லாம் அப்படியே லிக் பண்ணுறாரு ஒரு மாரி. நீங்க பார்க்குறீங்க, என்ன இவன் லிப்ஸ ஒரு மாரி லிக் பண்ணுறான்? சரியில்லையே! அப்படின்ற மாரி. அ நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாரி கிளம்ப போறீங்க. உடனே ஜங்குக்கு அ நிறுத்துறாரு. எல்லாம் வெளில போங்க. நான் தனியா பேசணும். அப்படின்னு சொல்றாரு. எந்த தனியா பேசுறதும் தேவையில்ல. அப்படின்ட்டு வந்து நீங்க சொல்றீங்க. உடனே ஜங்குக் வந்து உங்க ஹிப்ஸ ஹோல்டு பண்றாரு. லைக் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு பக்கத்துல இழுக்குறாரு. செம்ம ஷாக் அங்க இருந்த எல்லாருக்கும். அப்புறம் உங்க இயர்ஸ் கிட்ட வந்து விஸ்பர் லைக் ரகசியமா சொல்றாரு. "இத பாரு பேபி கேர்ள், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. இங்க என்ன நடக்க போறது மத்தவங்க பார்க்குறதுல. உனக்கு ஓகேன்னா சொல்லு. ஃபுல் டிஸ்ப்ளே கட்டுறதுக்கு நான் ரெடி." அப்படின்ட்டு ஜங்குக் ஒரு மாரி ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுறாரு. உங்களுக்கா செம்மையா வந்து ஒரு மாரி ஆகுது. அவர் அப்படியே அப்புறம் விலகி நின்னுடுறாரு. "எல்லாரும் வெளில போங்க." அப்படின்ட்டு சொன்னதுமே வந்து எல்லாருமே வந்து என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்ட்டு எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. அண்ட் ஷாம்லா மட்டும் தான் வந்து அங்கேயே நின்னுட்டுருக்காங்க. "டேய் ஜங்குக்கு என்னடா பண்ண போற? நீ இன்னும் போலையா? டேய் என்னடா பண்ண போற? போடி வெளியில." "அது இல்லடா
போடி அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவங்களும் வந்து வெளியில் போயிடுறாங்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டு. இப்போ ஜங்குக் தான் உங்ககிட்ட தான் வந்து லைக் வந்து நீங்கள் 2 ஸ்டெப் தள்ளி நின்று போயிருந்திருப்பீங்க. இப்போ ஜங்குக் தான் உங்ககிட்ட தான் நடந்து வராரு. இதை பாரு, ஒழுங்கா அங்கேயே நின்றுக்கு, பக்கத்தில் வராத. வருவேன்டி, வருவேன். என்ன பண்ணுவேன்? இல்லை என்ன தான் உன்னால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக் சொல்கிறாரு. நீங்கள் அப்படி கல் பண்ணுறீங்க. ஏன்னா அவரோட அந்த லுக்கு, அவர் பக்கத்தில் நடந்து வர்றது எதுவுமே வந்து உங்களுக்கு சரியாக படலை. இதை பாரு ஜங்குக், ஒழுங்கா தள்ளிப்போ ஜங்குக். முடியாதுடி, என்னடி பண்ணுவ, என்ன பண்ணுவ அப்படின்ட்டு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாரு. இப்போ அவர் உங்கள் பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. லைக் வந்து கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் உங்களோட செஸ்ட் வந்து ஜங்குக்கில் அவ்வளோ இதாக படுது. அந்த மாதிரி வந்து ஜங்குக் நின்றுக்கிட்டு இருக்காரு. என்னம்மா இருக்குடி, எப்போவும் உன்னை டாப்ஸில் பேண்ட்டில் பார்த்து பார்த்து இப்போ சாரியில் பார்க்கும்போது என்ன நச்சுன்னு இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் உங்களோட செஸ்ட்டுக்கிட்ட தான் வந்து அவரோட ஹேண்டு போய் அப்படியே வந்து க்ரிப் பண்ணுறாரு. நீங்களா அப்படியே வந்து ஃப்ளின்ச் ஆகிட்டு அவங்க ஹேண்டை தட்டி விட்டுடுறீங்க. என்ன வேலை பார்த்துட்ருக்க, ஒழுங்கு தள்ளுடா அப்படின்னு நீங்கள் தள்ள பார்க்குறீங்க. ஜங்குக் உங்கள் 2 ஹேண்ட்ஸையுமே வந்து அவர் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து பின் பண்ணிவிட்டு அவரோட ஒரு ஹேண்டில் வந்து ஹோல்ட் பண்ணிடுறாரு. அப்படி பண்ணதில் என்ன ஆயிருக்குன்னா, நீங்கள் வந்து ரொம்ப வந்து லைக் வந்து என்ன ஆயிருக்குன்னா, முன்னாடி வந்திருப்பீங்க. உங்கள் செஸ்ட்டு ரொம்பவே வந்து ஜங்குக்கில் அவ்வளோ வந்து லைக் டச் ஆகுது, லைக் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் அப்படியே நெளிறீங்க. கையை விடுடா, கையை விடுடா பொறுக்கி அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து இப்படி நெளிஞ்சிட்டே இருக்கிறது லைக் உங்களோட பாடியும் ஜங்குக்கோட பாடியும் ரெண்டுமே வந்து லைக் ரப் ஆகுது. அவருக்கு அப்படியே வந்து டெம்ட் ஆகுது. அப்படி தாண்டி செம்மையாக இருக்குடி ரெண்டும், நல்லா பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ எதை சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து குனிஞ்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சீ, கருவம் பிடிச்சவனே, விட்றா என்ன. முடியாதுடி, முடியவே முடியாது. உன்னை இப்படி பார்த்துட்டு என்னால் எப்படி சும்மா விட முடியும், எவ்வளோ டெம்ட் ஆகிட்டேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஜங்குக் பேசுகிறோம். நீங்கள் அப்படி கல் பண்ணுறீங்க. ஏன்னா வந்து ஜங்குக் வந்து டெம்ட் ஆனாலே எவ்வளோ வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியும். பிகாஸ் வந்து லைக் காலேஜ் டேஸ் கூட இல்லை, ஸ்கூல் டேஸ்லேயே வந்து லைக் வந்து ஜங்குக் வந்து உங்களை மேட்ரு முடிச்சிருந்துருப்பார். அப்போவே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இவன் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ வந்து அப்பாவாட்ட அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காலேஜ் டேஸ்லலாம் வந்து எப்போல்லாம் எத்தனை தடவை வேணாலும் ஒரு நாளைக்கு வந்து பண்ணியிருப்பார். அந்த மாதிரியான வந்து பர்சன் தான் வந்து ஜங்குக்கு. இதை பாரு ஜங்குக், இதெல்லாம் தப்பு, ரொம்ப தப்பு. ஆல்ரெடி எல்லாம் பிரேக்கப் பண்ணியாச்சு, ஒழுங்காக தள்ளிடு. நீ தானடி பிரேக்கப் பண்ண, நான் எங்கடி அதுக்கு ஒத்துக்கிட்டேன். நீ தான் பிரேக்கப் பண்ணிட்டு போகிறேன்னு பெரிய இவன் மாதிரி போனேன். அப்போவே எனக்கு எவ்வளோ காண்டாச்சு தெரியுமா. அப்போவே ஒன்று இழுத்து போட்டு மேட்ரு முடிச்சிருந்தா இந்நேரத்துக்கு குழந்தைய பிறந்து 5 வயசு ஆயிருந்திருக்கும்டி அப்படின்ட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு ஷாக்குச்சு. தள்ளுடா, எப்படி பேசுகிறேன் பாரு. பேசுகிறது மட்டும் இல்லடி, செய்யவும் தான் போகிறேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உங்களை வந்து அந்த மீட்டிங் ஹாலில் வந்து ரூமில் டேபிள் இருக்குல்ல, அதுலேயே உங்களை தள்ளுறாரு. நீங்கள் எந்திரிக்கிறதுக்குள்ளார அவர் வந்து உங்கள் மேலே ஓவர் ஆகிடுறாரு. ஜங்குக், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஜங்குக், தள்ளு ஜங்குக். முடியாதுடி. அப்படியே ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு அப்படியே வந்து உங்கள் நெக்கு கிட்ட தான் வராரு. அப்படியே வந்து லைக் மூந்து பார்க்குறாரு. என்ன ஸ்மெல்லடி, செம்மையாக இருக்குது அப்படின்னு உங்கள் நெக்கு கிட்ட எந்த ஸ்பாட் வந்து உங்களுக்கு வீக்கு அப்படின்றது ஜங்குக்கு நல்லாவே தெரியும். அந்த பாட்டை தான் கட்டிக்கிறாரு. லைக் வந்து நீங்கள் லைக் ஜங்குக்கோட ஷர்ட்டை வந்து அப்படியே லைக் க்ரிப் பண்ணுறீங்க. அவருக்கு வந்து லைக் புரியுது, லைக் வந்து உங்கள் கரெக்டான அந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்து கடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டில் தான் அப்படியே லிக் பண்ணிக்கிட்டே இருக்காரு, சக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களால் முடியல. உங்களுக்கு வந்து லைக் வந்து அவனை தள்ளணும், அவனுக்கு எதிர்க்கணும், அவனை பண்ண விடக்கூடாது அப்படின்ற தாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நீங்களே வந்து உங்களோட கழுத்தை அப்படியே லைக் வந்து அவனுக்கு ரொம்ப அக்சஸ் கொடுக்குற மாதிரி தான் வந்து அந்த கழுத்தை திருப்புறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு உங்கள் அப்படியே வந்து
உங்கள் ஷோல்டர்ஸ்லாம் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்து saree தானே போட்டிருக்கீங்க. லைக் ட்ரெண்டியான ப்ளவுஸ் அந்த மாதிரியான saree தான் வந்து போட்டிருக்கீங்க ஸ்லீவ்லெஸ்ஸு. ஸோ ஜங்குக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து உங்கள் saree இருக்கும். அந்த saree லைக் அந்த மேலே ப்ளீட்ஸ் வந்து ஒன்றே ஒன்று தான் போட்டிருந்துருப்பீங்க. ஸோ அதை அப்படியே வந்து எடுத்து விலக்கி விடுறாரு. பார்க்குறாரு உங்கள் செஸ்ட்டு தான். முன்ன இருந்ததை விட இப்போ எவ்வளோ பெருசாகிடுச்சு, செம்மையாக இருக்கும் போலயே ஃபேஸை வச்சு அப்படியே ரப் பண்ணா அப்படின்ற மாதிரி ஜங்குக் பேசுகிறாரு. பொறுக்கி ஏன்டா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செஸ்ட்டை நீங்கள் ஹேண்ட்ஸை வச்சு கவர் பண்ணுறீங்க. பட் ஆனால் ஜங்குக்கு அவர் வந்து உங்களோட ஹேண்டை தூக்கி மேலே வந்து பின் பண்ணிடுறாரு. 2 ஹேண்ட்ஸையுமே அவரோட ஒன்று ஹேண்டில். டேய் விட்டுட்டா கையை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நெளியிறீங்க. ஸோ நீங்கள் நெளியும் போது உங்கள் பாடியும் நெளியுதுல, செம்மையாக வந்து ஜங்குக்கு ரொம்பவும் டெம்ட் ஆகுது. அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் போட்டுருந்த ப்ளவுஸை வந்து லைக் என்ன பண்ணுறாரு, கலட்டுறேன்ற பேரில் வந்து பிடிச்சி இழுக்கிறாரு. பட் ஆனால் அது கிழிஞ்சிருச்சு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. டேய் எதுக்குடா கிழிச்ச, இப்போ எப்படிடா நான் வந்து வெளியில் போவேன், போகாத அதுக்கு தான் கிழிச்சது அப்படின்ற மாதிரி ஜங்குக் வந்து உங்கள் செஸ்ட்டு கிட்ட தான் வந்து லைக் செம்மையாக வந்து ப்ளே பண்ணுறாரு. நீங்கள் போட்டிருந்த இன்னர்ஸோட ஹுக்கையும் கழட்டி விட்டு அதை தூக்கி போட்டு செம்மையாக வந்து இந்த செஸ்ட்டுக்கு நடுவில் வச்சு ஃபேஸை ரப் பண்ணிட்டு செம்மையாக வந்து கிஸ் பண்ணுறது கடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு அவ்வளோதான் லைக் வந்து சுத்தமாக கண்ட்ரோலே இல்லை, சுத்தமாக போயிடுச்சு. அவனோட ஹேரை க்ரிப் பண்ணுறது, அவன் ஷோல்டர்ஸை வந்து லைக் ரப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு தெரிஞ்சிச்சு ஃபுல்லாக வந்து நீ கண்ட்ரோல் இல்லை, ஃபுல்லாக அவனோட கண்ட்ரோலுக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அவர் அப்படியே வந்து உங்கள் சாரீக்குள்ளார கையை விட்டு அப்படியே தூக்கிட்டே வர்றாரு. அதுவும் லைக் ஒரு மார்க்கமாக தான் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ ஃபுல்லாக வந்து தூக்கி விட்டுறாரு. அப்படியே ஒரு ஹேண்ட்ஸ் அப்படியே வந்து ப்ளே ஆகுது. நீங்கள் மூன் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்கள் செஸ்ட்டில் தான் வந்து அவர் அப்படியே செம்மையாக சக் பண்ணிட்டு அப்படியே ஃபிங்கரிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப வந்து உங்களுக்கு லைக் மூன் பண்ணிட்டே இருக்கீங்க. முடியல உங்களால். ஜங்குக் 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 அப்படின்ட்டு மூன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கும் செம்ம டெம்ட் ஆயிருச்சு. லைக் ஸோ இத்தனை வருஷம் அப்படின்றதுனால ரொம்ப டெம்ட் ஆயிருச்சு. அந்த மீட்டிங் ரூம்லேயே வந்து தரமான சம்பவம் வந்து நடக்குது. லைக் வந்து நீங்கள் வந்து கத்துற சவுண்டு ஃபுல்லாக நல்லா வெளியில் கேட்குது. அங்கே இருந்து ஜங்குக் கம்பெனிலேருந்து மீட்டிங்க்கு வந்தவங்களும் சரி, உங்கள் கம்பெனிலேருந்து மீட்டிங்க்காக வந்தவங்களும் சரி, அதுக்கு எல்லாமே கேட்குது. லைக் நீங்கள் மூன் பண்ணுறது, ஜங்குக் வந்து அவரோட வாய்ஸு அப்படின்றது கீறாதடி, அப்படி தான் கற்று செம்மையாக இருக்குடி அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குது. எல்லாருக்குமே வந்து என்னடா நடக்குது உள்ள அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஷாமலாக்கா ஐயோ எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அதையே பண்ணுறேனடி பாவி பையலே. ஐயோ என்ன வேலைடா நீ பார்க்குற, மானமே போகுதுடா வெளியில், ஏன்டா இப்படி கத்த வைக்கிறவள அப்படின்ற மாதிரி தான் ஷாமலாக்கு இருக்குது. எல்லாருமே வந்து அப்புறம் ஷாமலா தான் நம்ம இங்கேருந்து போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். வாங்க நம்மலாம் போயிடலாம், இப்போதைக்கு மீட்டிங் எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி லைக் ஒரு ஆக்வர்ட் சுச்சுவேஷனில் சொல்கிற மாதிரி தான் வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து எல்லாருமே வந்து போயிடுறாங்க. இப்படியே தான் வந்து ஒரு லைக் என்ன சொல்லுது, லைக் இந்த 5 இயர்ஸ் கேப்பை அந்த 2 லைக் என்ன சொல்கிறது, அந்த மீட்டிங் ரூம்லேயே வந்து ஜங்குக் வச்சு வச்சு செய்கிறாரு உங்களை. இப்படி தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ மீட்டிங் ரூமில் தான் லைக் ஒரு 3 to 4 hours கழிச்சு ஜங்குக் தான் வந்து அவரும் எந்திரிச்சு வந்து ட்ரெஸ் போட்டுட்ருக்காரு. அதுவும் நீங்கள் வந்து அப்படியே படுத்துட்டு தான் இருக்கீங்க. சுத்தமாக முடியல உங்களால், அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே உங்கள் பாடியை வந்து பார்த்துக்கிட்டே தான் வந்து ஜங்குக் அவர் ட்ரெஸ்ஸை எடுத்து போடுறாரு. அவருக்கு வந்து அப்படியே அவர் கடித்த மார்க்ஸு, அந்த ஹிக்கி எல்லாமே வந்து அவர் பார்த்து பார்த்து அப்படியே வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ரொம்பவும் டயர்டாக வீக்கான வாய்ஸில் தான் வந்து பேசுகிறீங்க. பொறுக்கி ஏன்னா இப்படி பண்ண, என்னால் அசைய கூட முடியல, நான் எப்படி வெளியில் போவேன் அப்படின்ட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க ஜங்குக்கா. ஐயோ திரும்பவும் என்ன மூட எத்துறாளே இப்படி பேசி பேசி. அப்படி பேசாதடி, எனக்கு அகெயின் மூட் ஆகுதுடி. அப்புறம் வந்து
ரொம்ப கதற விட்டுருவேன் பார்த்துக்கோ. டேய் பொறுக்கி பக்கத்தில் வந்து அவ்வளோதான்டா நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே வந்தால் பிடுங்கிருவ. அதான் ஒன்றும் உன்னால் பிடுங்க முடியல அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து வியர் பண்ணி விட்டுறாரு. ஸோ உங்கள் சாரியும் வந்து உங்கள் ப்ளவுஸு தான் வந்து கிழிச்சிருப்பார்ல, லைக் கீழே மட்டும்தான் வந்து அவர் சரி பண்ணியிருப்பார். பட் மேலே வந்து அப்படியே தான் இருக்குது. டேய் என்னடா பண்ணுற, என்னால் முடியலடா, டேய் ட்ரெஸ்ஸை விடுடா, ஏய் எர்ரி அதான் ரசிச்சுக்கிட்டு இருக்கல அப்புறம் என்னாடி உனக்கு அப்படின்ற மாதிரி. டேய் இது நீ கிழிச்சிட்டுட்ட நான் எப்படிடா அதை போடுவேன், போட்டாலும் எப்படிடா நிற்கும். ஆமாம்ல நிற்கிறதுல அப்போ என்ன பண்ணலாம், என்னோடய கோட்டை பார்த்துக்கிறியா, எது உன்னோட கோட்டா அவ்வளோதான், போச்சு போச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சால் தெரிஞ்சிட்டு போகுது, எனக்கு எந்த கவலையும் இல்லை, இப்போ தான் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு. பாவிடே ப்ரொட்டெக்ஷன் கூட யூஸ் பண்ணலடா, ஏன்டா இப்படி பண்ணுற. அதுதாண்டி உனக்கு பனிஷ்மெண்ட்டு, அதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட்டு. என் குழந்த உன் வயிற்றுல நீ வளர்கிற வரைக்கும் உன்னை நான் விடுவேன்னு நினைக்கிற, உன்னை விடவே மாட்டேன்டி, நீ ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ என்னடா விடுறது, நான் டேப்லெட் எடுத்துப்பேன்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜம்மா லைக் ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. உன்னை விட்டால் தானடி நீ அதெல்லாம் பண்ணுவ, உன்னை விட்டால் தானே அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாரு. அவர் வந்து உங்களை வந்து லைக் 2 நாளைக்கு விடவே கூடாது, விட்டால் தானே நீலாம் வந்து சாப்பிடுவ அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக் முடிவு பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் எப்படி வெளியில் போகிறதுன்னே வந்து தெரில. நான் நினச்சா உன்னை இப்படி இங்கேயே விட்டுட்டு போக முடியும், நீ வெளியிலேயே வர முடியாது. அப்போ என்னடி பண்ணுவ, எப்படி போய் டேப்லெட் வாங்குவ சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக் சொல்கிறாரு. டி 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 ப்ளீஸ்டா எப்படிலாம் பண்ணிடாதடா, ஐயோ எனக்கு மானமே போயிடும்டா, ப்ளீஸ்டா ஜங்குக் ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக். ஜங்குக் அப்படியே வந்து ஸ்மிர்க் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு ஈவில் ஐடியா வருது. அவனை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. சரி ஒரு கிஸ் கூட நான் வேணா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எது இவ்வளோ தூரம் பண்ணதெல்லாம் உனக்கு பத்தலையா, அதெல்லாம் நான் தானடி பண்ணேன், நீ எங்கடி பண்ண, எங்கே லவ்லாம். ஜங்குக் மாமா உன்னை லவ் பண்ணுறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு க்யூட்டாக நீ சொல்லி கிஸ் பண்ணேன்னா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறாரு. டேய் வேணுன்ட்டு தானடா நீ இல்லை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு. டைம் ஆகிட்டே இருக்கு செல்லம், ஜஸ்ட் உனக்கு ஒரு 1 மினிட் தான், அதுக்குள்ளே நீ சொல்லிட்டேன்னா உனக்கு ஹெல்ப் கிடைக்கும், இல்லை அப்படின்னா நீ இங்கேயே இருக்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம கோவம் வந்து அவ்வளோ கோவம் வருது, அவன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவம் வருது. ஆல்ரெடி 30 செகண்ட்ஸ் முடிஞ்சிச்சு, இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்குது பேபி கேர்ள். சொன்னால் ஹெல்ப்பிங் நடக்கும் வெளியில் போகிறதுக்கு, இல்லை அப்படின்னா இந்த ரூம்லேயே இருக்க வேண்டியது தான். ஓகே உங்களுக்கா ஐயோ அப்படின்ட்டு இருக்குது, செகண்ட்ஸும் ஓடிக்கிட்டே இருக்குது. 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது பேபிகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஜங்குக்கை தான் பார்க்குறீங்க. அவர் வந்து லைக் நம்பர்ஸ் எண்ணிக்கிட்டே இருக்கார். லைக் வந்து 10 9 8 7 அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கிட்டே இருக்கார். நீங்களா உடனே வந்து என்ன ஆகுதுன்னா வந்து ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணிட்டு அப்படியே வந்து லைக் கிஸ் பண்ணிடுறீங்க. ஜங்குக்கும் வந்து உங்களை கிஸ் பேக் பண்ணுறாரு. ரொம்ப அந்த கிஸ்ஸை டீப்பாக போயிட்டுருக்கு. அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஒரு ஹேண்ட் உங்கள் வெஸ்ட்டில் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு, அண்ட் இன்னொரு ஹேண்ட் வந்து உங்கள் செஸ்ட்டு கிட்ட தான் வந்து லைக் வந்து அவர் லைக் வந்து க்ரிப் பண்ணுறது, டீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் நேரம் கழித்து கிஸ்ஸை பிரேக் பண்ணுறீங்க. அப்படியே டீப் பிரெத்து தான். 2 பேரோட லிப்ஸுமே இல்லை லைக் லிப்ஸுமே பக்கத்தில் தான் இருக்குது. லைக் லிப்ஸ் மேலே லிப் வச்சு பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. டேய் மாமா பொறுக்கி பல்ல என்னை கல்யாணம் பண்ணிக்கோடா, லவ் யூடா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அப்படி சொன்னதுமே அப்படியே வந்து ரொம்ப ரஃப்பாக ஒரு கிஸ் பண்ணுறாரு ஜங்குக்கு. கிஸ் பண்ணிட்டு பிரேக் பண்ணுறாரு. சரிடி பொண்டாட்டி
நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா சொல்லு, இல்லை இப்போவே பண்ணிட்டுமா அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்குறாரு. நீங்கள் ஒன்று அடிக்கிறீங்க பொறுக்கி பொறுக்கி, எனக்கு ஹெல்ப் பண்ணுடா. பாத்தியா? ஆ, ஹெல்ப் வேணும்ன்ட்டு சொல்லிட்டு இப்போ அடிக்கிற. ப்ளீஸ் ஜங்குக், ஜங்குக் ஜங்குக்கா. இல்லை இல்லை மாமா மாமா, ப்ளீஸ் மாமா ஹெல்ப் பண்ணுடா, என்னால் சுத்தமாக முடியலடா, நான் இப்படியெல்லாம் வெளியில் போக முடியாது மாமா ப்ளீஸ். சரிடி செல்லம், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சாரியை எடுத்து உங்கள் மேலே போத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் சானாவை தான் வந்து லைக் சாரி சனான்னு சொல்லிட்டேன், ஷாம்லாவை தான் வந்து கூப்பிடுறாரு. ஸோ ஷாம்லாவும் வந்து டோரை நாக் பண்ணுறாங்க. அப்படியே வந்து கதவை கொஞ்சமாக திறந்து எட்டி பார்க்குறாங்க. 2 பேரும் டீசெண்டாக தானே இருக்கீங்க, உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாம்லாவும் வந்து கேட்டுட்டு உள்ளே வராங்க. ஒரு வழியாக 2 பேரும் சேர்ந்துட்டீங்க போலையே அப்படின்ட்டு வந்து லைக் அப்போ தான் வந்து லைக் உங்களோட கோலத்தை பார்க்குறாங்க. என்னடி இது இந்த கோலத்தில் இருக்க, வரும்போது அவ்வளோ கெத்தாக வந்து இப்போ என்னடி இப்படி இருக்க. எல்லாம் இவன் பார்த்த வேலை தான், அதுதான் தெரியுமே, ஆஃபீஸு ஃபுல்லும் நீ கத்துனது தானே கேட்டுச்சு ஜங்குக் ஜங்குக்னு. என்னடி சொல்கிற, உண்மையை சொன்னேன் ஒயான். நீங்கள் ஜங்குக் ஜங்குக் அடிக்காத ஜங்குக், அப்படி பண்ணாத ஜங்குக், நீ சொன்னது எல்லாமே நல்லா வெளியில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஐயோ என் மானமே போச்சு அப்படின்ட்டு தான் வந்து உங்கள் ஃபேஸ் அப்படியே ஹைட் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கா அப்படியே சிரிச்சிட்டு, ஒய் என் பொண்டாட்டிக்கு ட்ரெஸ்ஸு வேணும், நீ என்ன பண்ணு, போய் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வா. டேய் என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது, வாயில் நல்லா தான் வருது, ஆனால் சொல்ல மாட்டேன், போய் வாங்கிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அவரோட கார்டை எடுத்து கொடுக்குறாரு. எல்லாம் என் நேரம்டா அப்படின்ட்டு அவரும் வந்து ஷாம்லாவும் போயிட்டு உங்களுக்கு வந்து உங்கள் சைஸில் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து தராங்க. நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸை தான் வந்து போட்டுக்கிறீங்க. எல்லாம் எல்லாம் உன்னால தாண்டா இப்போ எப்படி தான் நான் வெளியில் ஐயோ எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க என்ன. அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன அடி உனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களை தூக்கிட்டு தான் ஜங்குக் போகிறாரு. சுத்தமாக உங்களால் நடக்கவே முடியல, அப்படி தான் இருக்குது. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க உங்களையும் ஜங்குக்கையும் தான். என்ன லுக்குங்க, என்ன நானும் என் ஃபியான்ஸேவும் வெளில போகிறோம், அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன், 1 வீக்கில் எங்கள் 2 பேருக்கும் மேரேஜு, எல்லோரும் வந்துடுங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போகிறாரு. அண்ட் அதே மாதிரியே 1 வீக்கில் உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக மேரேஜும் நடக்குது உங்களுக்கும் ஜங்குக்கும். அண்ட் ஹாப்பி என்டிங். இதோட போனஸ் பாட்டு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுவோம்டா ஃபிக்ஸீஸ். பாய் பாய். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக்கும் போடுங்க. பாய் பாய்.